அனைவருக்கும் வணக்கங்க. லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் திரு கவிதா லட்சுமி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த கவிதா லட்சுமி மேடம் அவர்களுக்கும் நன்றிங்க. இங்கே குழுமி இருக்கும் அத்தனை ஜோதிடர்களுக்கும் நன்றிங்க. என் பேர் கோபிபிரியனுங்க. நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய விநாயகர்கள் ஜோதிடம்ங்கிறது என்னுடைய ஆஃபீஸ் பேர். நான் எடுத்திருக்கிற தலைப்புங்க, முக்கியமாக நம்ம இப்போ எல்லாருங்க ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேணாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? சுலபம் படிக்கணும், அப்புறம் பராசர முறை படிக்கணும், அப்புறம் எனக்கு 12 கிரகம் தெரியணும். உங்களுக்கு 1-2 தெரியுமா? 1-2 தெரிஞ்சால் போதும் ஜோசியம் சொல்ல. என்னங்க புதுசாக இருக்குதா? 100% புதுசு தானுங்க. டிகிரியில் இருக்கிறதெல்லாம் கணக்கு மட்டும்தான் இருக்கும். என்னங்க இருக்கும்? கணக்கு 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி டிகிரிகளில் பாகைகள் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழில் சொல்கிறோம். இதை டிகிரி இங்கிலீஷில் சொல்கிறோம், அவ்வளோதான். அதில் மினிட் டிகிரி அப்படிங்கிறது எல்லாமே அதில் டிகிரி தாண்டோன்னே இருக்கிறது பாகை, அதே மாதிரி கலை வீகலை தமிழில் சொன்னோம். அதைத்தான் டிகிரி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழட்டிக்கிட்டு 10 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு இன்னும் ஜோசியம் புரியல அப்படின்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் சொல்லலை. 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் கற்றுக்கொண்டவங்களும் இருக்காங்க, 10 வருஷமாக இன்னும் படிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ நமக்கு தேவைப்படுது என்ன? முதல்ல கணக்கு தெரியணும். 1 2 3 கூட தெரிஞ்சால் போதும். ஜோசியத்தை அருமையாக புலிப்பாணி பாடல் பாடணுங்கிற அவசியம் இல்லை, பராசரர் முறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எப்படிங்க? அதே மாதிரி ராகுகீதை பார்க்கணும், சனியை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு சில விஷயங்கள் பார்த்தா போதும். எப்படிங்க? நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ அந்த புலிக்கு போகிறேன் பாருங்க. இப்போ ஐயா ரவிச ஐயா சொல்லிட்டார். சரிங்களா? புலி தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேளுங்க. இப்போ இங்கே ஒரு டிகிரி அப்படின்னு நம்பர் இருக்கா? நம்பர் பாருங்க. குரு 6 டிகிரி அப்படி போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து வீகலையில் 2 இருக்குது பாகைக்கு. அடுத்து இங்கே சூரியன் 2 டிகிரி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் படித்தா இதில் 5 நம்பர்ஸ் இருக்கா இல்லைங்களா? தெரியுதா? சூரியன் 5 டிகிரி போட்டிருக்கோம், சுக்கிரன் 10 டிகிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது டிகிரி. அப்போ இதுக்கு தமிழ் தெரியணும், கூட்டி பார்க்க நம்பர்ஸ் தெரியணும். இதுலேயே ஜோசியம் சொல்லலாம். எளிமையான வழிகளுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒன்றுமே இல்லை. இதில் டிகிரியில் உயர்ந்த டிகிரி, அதிகமான டிகிரி இருக்கிறது. அதுக்கு பேர் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க புரியாமல் ஆத்மாகாரங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் புரியாமல் இன்னொரு விஷயத்தை சொல்லிவிட்டாங்க. அமித்தியகாரன் குறைஞ்ச டிகிரின்ட்டாங்க, குறைஞ்ச பாகின்ட்டாங்க. இவ்வளோ எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க? அதிகமாக இருக்கிற டிகிரியை முதல்ல கணக்கெடுங்க. லக்கணம், ராசி, அதே மாதிரி கிரகங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தில் இருக்க 9 கிரகத்துக்கு அப்புறம் மேலே லக்கணத்தில் இருக்கிற லக்கண புள்ளியோட சேர்த்து 10 தான். இதை நீங்கள் வரிசைப்படுத்துங்க. என்னவா வரிசைப்படுத்துறீங்க? எது முதல்ல அதிகமாக இருக்குது அந்த எண்ணிக்கையை முதல்ல எழுதுங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்மாகாரகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது புரியுமா இருக்கிறதுக்காக உயர்ந்த டிகிரி, அதிகமாக இருக்கிற டிகிரின்னு சொல்லிடுறேன். டிகிரிகளில் முக்கிய ரகசியத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்குது அதை எடுத்து எழுதிக்கங்க. உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. என்னங்க பண்ணி முடிச்சாச்சு? உங்கள் வாழ்க்கையோட தீர்மானம் அதுக்குள்ளேயே தீர்மானிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. இதுக்காகத்தான் அங்கே போர்டில் இதை எழுதியிருக்குங்க. சுக்கிரன் 10 டிகிரி, குரு 6 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி, சூரியன் 2 டிகிரி அப்படின்ட்டு. இப்போ நம்பர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 தெரிஞ்சு போச்சு, கிரகங்கள் தெரிஞ்சு போச்சு. ஜோசியத்தை சொல்லாமா? எது அதிகமாக இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஈஸியாக கிடைக்கும். ஒன்றும் போட்டு வளர்த்திக்க வேணாம். அப்போ இங்கே எங்கத்துக்கு கிரக சேர்க்கை எதுக்கு? உங்களுக்கு எதுக்கு புலிப்பாணி ஜோசியத்தில் இருக்கிற பாடலில் படிச்சுட்டு இருக்கணும்? படிக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன முறைகள் வருகிறதோ அதை கையெடுத்துக்கிறோம். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க, ரொம்ப போட்டு புரியலைங்க, ஜோசியத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கும், எங்களுக்கு இதனால் ரொம்ப பலன் சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அதுக்காக புலிப்பாணி ஜோதிடம் வேணான்னு சொல்லவில்லைங்க. நமக்கு புரியல, செய்யலை, மனப்பாடம் பண்ண முடியல இல்லை. இப்போ ஈஸியாக இருக்கிற விஷயத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தருங்க டக்குன்னு பாஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் 10 வருஷம் 2 வருஷம் கழித்து பயிலாய் அதே வகுப்பை பாஸ் பண்ணுறாரு. நான் அதனால் என்ன சொல்கிறேன், ஈஸியாக இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு கழித்து தரேன். அப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, முதல்ல கிரக சேர்க்கை எந்தெந்த வீட்டில் இருக்குது இதெல்லாம் அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. கிரகம் எந்த கிரகத்தில் அதிகமாக டிகிரி இருக்கோ அது ஆத்மாகாரன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வலிமையான டிகிரி பாயிண்ட். அதுதான் உங்களை ஈஸியாக கிடைக்கும். எது கம்மியாக இருக்குது
அந்த டிகிரி பாயிண்ட் தான் உங்களுக்கு உங்களை கொண்டே இழுத்து வைக்கும். நான் அதை தேடிட்டு இருக்கேன் எதுங்க? இப்போ இதில் சொன்னேன் இல்லைங்களா, சுக்கிரன் 10 டிகிரி அப்படின்னா கம்மியாக இருக்கிறது எது? ரொம்ப கம்மியாக இருக்குது சூரியன். இப்போ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரிங்க, மோடிஜி ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களா? என்னப்பா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு ஷார்ட்டில் வந்ததுங்க. அவருக்கு குறைஞ்ச டிகிரி என்னங்க இருக்குது? சூரியன். அவருக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா? புகழ் மட்டுமே தேவைப்படுகிறது சூரியனுக்கு. என்னங்க தேவைப்படுது? புகழ் மட்டுமே தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? ஏன்னா அவர் பாருங்க, ஈஸியாக அவரோட புகழை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார், ஈஸியாக கிடைக்கல. அதை தேடி மட்டுமே போயிட்டு இருந்தோம். சூரியன் குறைஞ்ச டிகிரி அவருக்கு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாதகத்தை பாருங்க, அவருக்கு சூரியன் உயர்ந்த டிகிரி. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷத்தில் எங்கே இருந்தாருன்னு தெரியல, திடீர்னு அவர் டெல்லியோடைய முதலமைச்சர். இப்போ என்ன கஷ்டப்பட்டாங்களா அவங்க? ஒன்றும் கிடையாது. எது அதிகமான டிகிரிகள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சுபத்துவம் பாவத்துவம் சொல்கிற மாதிரி அந்த கிரகத்தோட தன்மைகள் உங்களை அதிகமாக கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்கும், சீக்கிரமாக நம்ம கிடச்சிடும். அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஐயாவுக்கு அந்த சூரியனோட டிகிரி அதிகமாக இருந்தனால சீக்கிரமாக எடுத்தோடனே முதலமைச்சர் போஸ்டிங் போனார். அதே நம்ம நரேந்திர மோடிஜி சூரியனோட பாக்கி கம்மியாக இருந்தனால ரொம்ப வருஷம் கழித்து நிரந்தரமாக இப்போ அவர் உட்கார்ந்துருக்கார் தன்னுடைய பிரதமருங்கிற போஸ்டிங்கில் ஐயா. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ உங்களுக்கு பாவச்சேர்க்கை, நம்ம கிரகம், இந்த லக்கணம் இதெல்லாம் மனப்படம் பண்ணி வச்சுக்கலாம், சொல்கிறதுக்கு தேவைப்படுது. ஆனால் முதல்ல என்ன தேவை? உங்களோட எண்ணிக்கையில் 1-2 பார்க்க தெரியுதா பாருங்கள், அதில் டிகிரி பார்க்க தெரியுதா பாருங்கள். இப்போ சுக்கிரன் இப்போ இந்த இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மனைவியோடைய காரவத்தை இவர் லட்சியமே பண்ண மாட்டார். சுக்கிரங்கிறது மனைவி, அத்தை, பணங்காசு, கார் பங்களா, வீடு வாசல், சொத்து சுகம், ஆடம்பரம், லக்ஸுரிஸ், இத்தனை விஷயத்தையும் அந்த சுக்கிரன் குறிப்பான். புரியுதா இல்லைங்களா? அது இல்லாமல் பதவி, இத்தனையும் தரும் அந்த சுக்கிரன். அப்போ நாவனா இவருக்கு இந்த அதிகமான பாகையில், அதாவது டிகிரியில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவான். இவர் என்ன பண்ணார்? எடுக்க மாட்டார், 100% எடுத்துக்க மாட்டார். அதுதான் எங்கிட்ட இருக்குல்ல. அடுத்து அவர் எதுக்காக அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்களா? கௌரவம், எனக்கு கௌரவம் வேணும். அதுதான் குறைஞ்ச பாகையில் குறைஞ்ச டிகிரியில் இருக்கிறது 2 டிகிரியில் இருக்கிற சூரியன். புரியுதா இல்லைங்களா? அதைத்தான் இவர் தேடி தேடி போவார். எனக்கு எப்படியாவது தலைமை பொறுப்பை கொடுங்கப்பா, பணங்காசெல்லாம் இருக்குப்பா, பதவியை கொடுங்கப்பா, எனக்கு கௌரவம் அந்தஸ்தை கொடுங்கப்பா அப்படின்னு இந்த மனுஷன் கதறியான். என்னங்க நான் பண்ணுவார் பாருங்க. அதனால தான் ரொம்ப வருஷம் கழித்து சூரியன் குறைஞ்ச பாகையில் நரேந்திர மோடிஜிக்கு இருந்ததுனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்த இடத்துக்கு வந்தார். அவருக்கு குறைஞ்ச பாகை சூரியன், யார் வேணாலும் போட்டு பார்த்துக்குங்க, குறைஞ்ச டிகிரியில் சூரியன் அவருக்கு ஜாதகத்தில் தட்டினா வரும். அதே மாதிரி அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உயர்ந்த பாகையில் சூரியன் உடனே கிடைச்சிருச்சு முதலமைச்சர் போஸ்டிங். சும்மா இல்லைங்க, பஞ்சாபை சேர்த்து ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயங்கள் நீங்கள் ஜோதிடத்தில் போய் நான் மனப்பாடம் பண்ணணும்னா பண்ணலாம். யார் யாருக்கு என்ன வழிகள் வருதோ அதை எடுத்துக்கிட்டால் ஜெயிச்சிடலாமே தவிர நான் உளுந்து படிச்சுட்டு இருக்கேனுங்க, ஒன்றும் நான் கற்றுட்டு இருக்கேனுங்க, கற்றுக்குங்க, நான் வேணான்னு சொல்ல, சீக்கிரமாக செயல்படுத்துறதுக்கான வழியை பாருங்கள். அப்போ இந்த விஷயத்துக்காக மட்டும் அந்த டிகிரிகளை நான் சொல்லலைங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக கிடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தை தட்டி விடாமல் அதை விட்டுட்டு எது கிடைக்கலங்கிற குறைஞ்சிய பழக்காக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 100% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசியாக கிடைக்கும். அதுக்காக அது கைவிடாது. நீங்கள் அதுக்கான முயற்சிகளை, அது உங்களை வழி நடத்தும். குறைஞ்ச டிகிரியில் இருக்கிறது உங்களை வழி நடத்தும், உயர்ந்த டிகிரியில் இருக்கிறது உங்கள்கிட்ட கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அலட்சியம் பண்ண உங்களை விட்டு வெளியே போயிடும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ 10 பொருத்தம் பார்க்குறோம். அடுத்து உங்களுக்கு டிகிரியில் ஒரு சின்ன நுணுக்கம் சொல்கிறேன். சும்மா ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம், இதில் 10 பொருத்தம் வேணும், 8 பொருத்தம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன் கேளுங்க. நான் பொருத்தம் பார்க்குறதும் பார்ப்போம். பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் என்னையும் இப்போ கல்யாணத்துக்கு கூட அப்புறம் போய்க்கலாம், உன் நண்பன் கிடைக்கிறான். எப்படி கிடைக்கிறான்? ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களுடைய பாகையில் இருக்கிற அந்த நட்பு டிகிரியான அமைப்பும் அதே பாகையில் இருக்கிற உங்கள் நண்பனுடைய டிகிரியும் ஒத்து போயிடும். சுக்கிரன் 2 டிகிரி உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே 2 டிகிரியில் சனி உங்கள் நண்பனுக்கு எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். எப்படிங்க? 6, 8, 12 கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அது அந்த டிகிரி ரெண்டும் கோச்சாரில் சுக்கிரனுக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சனிக்கு நட்புன்னு, அந்த நட்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ நீங்கள் போயிட்டு எங்கெங்கேயோ இருக்கோம், என்னமோ பண்ணுறோம், ஆனால் நட்பு கரெக்டாக வந்துடுதா இல்லைங்களா? அந்த குறைஞ்ச பாகையில் இருக்கவங்களுக்கும் அந்த அதே மாதிரி ஆப்போசிட் பாகையில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு கடைசியில் கட்டாயி போயிடும். கடைசியில் அது அவ்வளோவா நிலைக்காது. அப்போ ஒரு நட்புக்கே எப்படின்னா குடும்பத்தை எப்படி அமைப்போம்?
நீங்கள் பொருத்தம் பாருங்கள், முக்கிய பொருத்தங்களை பார்த்துட்டு ரொம்ப நட்பாக இருக்குதா. பெண்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோங்க, செவ்வாயை சொல்கிறோம், அந்த டிகிரி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆண்களுக்கு என்ன சொல்கிறோம், சுக்கிரனை சொல்கிறோம். சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு நெருங்கின டிகிரி முன்பின் 3 டிகிரி சொல்கிறோம். டிகிரினா அப்படி தான் சொல்கிறோங்க. முன்பின் 3 டிகிரி இணைஞ்சினாவே அவங்களுக்குள்ள இணைவு இருக்குது. தள்ளி இருந்தால் கூட இணைவு தான். அதுதான் இந்த டிகிரியில் பரிவர்த்தனைங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அடுத்த கட்டத்தில் கூட உட்காந்துருக்கலாம். சுக்கிரனுக்கு பக்கத்தில் சூரியன் இருக்கலாம், 6 கட்டம் தாண்டி கூட இருக்கலாம், 12ஆம் கட்டத்தில் கூட உட்காந்துருக்கலாம். ஆனால் அது இணைவாயிரும், டிகிரியில் இணைவாயிரும். உங்கள்கிட்ட அதே 13 டிகிரி இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சுக்கிரன் 13 டிகிரி அந்த ஆணுக்கு. அதே செவ்வாய் ஏதோ ஒரு எந்த கட்டத்திலாலும் இருக்கட்டும், 9 கட்டங்க, 12 கட்டம், 9 கிரகம். அது லக்கணத்தோட சேர்த்தா 10ன்னு சொல்கிறோம். இப்போ மாஞ்சியோட சேர்த்துட்டா 10ன்னு சொல்லிடுறோம். அப்போ 12 கட்டத்தில் எங்கே 12ல் கூட உட்காந்துக்கிட்டுங்க, தப்பு இல்லை. அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. பொருத்தத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ சுக்கிரன் 10 டிகிரியில் இருந்தால் அதே செவ்வாய் போய் அந்த பொண்ணுக்கு எங்கே இருந்தாலும் சரி 8 டிகிரியில் இருக்குன்னா முன்பின் 3 டிகிரி உங்களுக்கு இணைவுன்னு சொல்லியிருக்கோம். அது இணைஞ்சே ஆகி போயிடும், இணைஞ்சிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பரிவர்த்தனை 2 பேர் நீங்கள் இந்த லக்கணத்துக்கு இந்த இடத்துல இல்லை, லக்கணத்துலேருந்து 12 கடத்தில் எங்கே இருந்தாலும் அது இணைவு தான். அவங்க குடும்பம் அந்யோன்யமாக நடக்கும், பிரிவே வராது. இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. டிகிரியில் பொறுத்த இப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்க, இப்படி தான் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் 10 பொருத்தத்தை எடுத்து வச்சுட்டு இன்னொருத்தர் பார்ப்பார், ஏங்க இது கொஞ்சம் சரியில்லைங்க, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் முதல்ல சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் சுக்கிரன் வழியிலும் பார்க்கறது, செவ்வாய் வழியிலும் பார்க்கறது பொதுவாக சொல்லிடுவாங்க. அது எப்படி பார்க்கறதுன்னு சொல்லித்தர மாட்டாங்க. அந்த டிகிரியில் முன்மணி இணைவு 3 பாகை ஒன்றா இருந்ததுன்னா அதை இணைச்சிருங்க. அதில் ஆயில் பார்க்குறதுல நம்ம பார்த்துட்டோம். அவங்களுடைய நட்பு குடும்பம் பிரியாமல் நல்லதாக நடக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இது துல்லியமாக சொல்கிறதுங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பாகையில் உங்களுக்கு இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களில் நமக்கு டிகிரியில் இதையே வச்சுக்கலாம், ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டுங்க, சரிங்களா. இப்போ ஒரு ஜாதகம் எனக்கு வந்தது, நோய்க்கு அட்டகாசமாக டிகிரி முறையில் நீங்கள் பார்க்கலாம். என்கிட்ட கொண்டாந்து ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. நான் அந்த குழந்தைக்கு நான் பார்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி லக்னாபதிக்கு எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பொதுவாக அடிப்படைக்கு போகிறது தெரியல அப்படின்னா யோசிக்காதீங்க. 2 பாகை தான் இருக்குது. சுக்கிரங்கரையும் கண்ணு தான் சொல்லுவோம், புரியுதுங்களா. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பாகைக்கு இது அதிகமாக இருக்குது. ஆனால் நெருங்கின பாகைன்னு நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். இப்போ நோய்க்கு எடுக்கும்போது மட்டும் ஒரு சில பாகைகள், நெருங்கின பாகைகள் பாதிப்பை தருகிறது, சரிங்களா. அப்போ உங்களுக்கு இந்த நெருங்கின பாகையில் இருக்கக்கூடியது கட்டாயமாக இதே மாதிரியே அதுவும் 2 டிகிரியோ இல்லை 3 டிகிரியோ, ஏன்னா முன்பின் 3 டிகிரினா 5 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா. இந்த குரு அதே மாதிரியே 2 டிகிரி சூரியன் இருக்குன்னா முன்பின் நம்ம 4 டிகிரி 5 டிகிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த குழந்தைய கொண்டாந்து ஜாதகம் தரும்போது சொல்கிறான், இந்த பொண்ணுக்கு ஒரு கண் இப்போ பாதிக்கப்பட்டு சேர்த்துட்டிங்களா ஹாஸ்பிட்டல் அப்படின்னா. எப்படிங்க சொன்னீங்க, ஒன்றுமே இல்லை, நேத்திரங்கிறது சூரியன். அப்போ சூரியனை தான் முதல்ல கண்ணை குறிப்போம். இந்த இடத்துல உத்திராட நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, காலப்புறத்துக்கு 10ஆம் விட கணக்கு எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் ஜோசியம் பார்க்கறது தெரியுது. உங்களுக்கு தெரியலன்னா இந்த டிகிரி மட்டும் எடுத்துங்க. 2 டிகிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் டிகிரியில் இருக்குது. அதே பாகையை ஒட்டி ஒட்டி வர கிரகங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தொலைதூரத்தில் பார்வையிலாம் எடுக்காதீங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சூரியனுக்கு பார்வை 7 தாங்கன்னு எடுத்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் அப்புறம் இந்த டிகிரி முறையில் அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா முன்பின் நான் என்ன சொல்கிறேன், 3 டிகிரி எங்கே இருந்தாலும் அந்த இடத்த 2 பருவத்தில் இருக்கிற மாதிரி 2 சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு அர்த்தம், 2 ஒன்று சேர்ந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த சுக்கிரன்கிற இடத்துல இந்த இடத்துல பரணேசர் இருக்குன்னு நீங்கள் ஜோசியத்துக்கு தெரியுது. இந்த டிகிரியில் இருக்க எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், 2 இங்கே 3 டிகிரி, இங்கே 2 டிகிரி போதும். இது 2 இணைஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, எந்த கடத்தில் வேணாலும் இருக்கலாம், பார்வைக்கு பார்வை வரணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பேர் இணைவு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு அப்படிங்கிறதும் 4 டிகிரியில் இருக்குது. அப்போ இந்த 4 டிகிரியும் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிக்குள்ளேயே வருது. இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 5 டிகிரியில் தான் இருக்குது. இது எல்லாமே ஒன்று நாம் இங்கே வேணால் குரு செவ்வாய் 5ஆம் டிகிரி பார்க்குதுன்னு சொல்கிறோம். அது எல்லாத்த விடைங்க இந்த மாதிரி இடங்கள் பார்க்கும்போது இந்த குழந்தையோட நேத்திரத்தை இது பாதிச்சிருச்சு. அப்போ டிகிரியில் என்ன இருக்குது அப்படின்னா
அந்த இருக்கிற டிகிரியோட 3 டிகிரிங்கிறது முன்பின் இணைவுன்னு எடுத்துக்கிட்டு அந்த பார்க்குறது செயற்கையில்னா கூட அந்தந்த இடத்துல இருந்தால் அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் கணக்குங்க. அப்போ உங்களோடதில் இந்த கண் பாதிப்புங்கிற விஷயம் இப்படி தான் எடுத்தோம். அப்போ சூரியனோட டிகிரி, சுக்கிரன் டிகிரி, இந்த குரு, செவ்வாய் இதெல்லாமே கிட்ட கிட்ட நெருங்கின பாகைகள் டிகிரிகள் இருக்கும்போது இது ஈஸியாக நீங்கள் இதுக்காக 6ஆம் இடம் போகாமல் 6ஆம் இடத்தை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாகையிலேயே அந்த டிகிரியிலேயே பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் போயிட்டு ஏங்க 6ஆம் இடத்துக்கானது 6ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு தேடாதீங்க, 2ஆம் அதிபதி எங்கே இருக்காரு தேடாதீங்க. ஈஸியாக ஜோசியங்கிறது அட்டகாசங்க, அற்புதம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன பண்ணால் போதுங்க. அந்த இருக்கிற எண்ணிக்கை உங்களுக்கு 1 2 தெரிஞ்சால் கூட ஜோசியம் சொல்லலாங்க. அதைத்தாங்க இப்போ நம்ம இதெல்லாம் மேலை நாட்டில் அதிகமாக கடைபிடிக்கிறாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அதை விட்டுறோம், நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அதான் நான் உங்களுக்கு முக்கிய டிகிரின்னு ரகசியனே போட்டிருக்கேன். இது சொல்லித்தர மாட்டாங்க. நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் 25 வருஷமாக. ஒரு ஜாதகம் வருதுன்னா நீங்கள் முதல்ல எடுத்து டிகிரி பாருங்கள். நீங்கள் அங்கே பார்த்தா நினைவு இருக்காது. சூரியனுக்கு 7ஆம் இடம் தான்ப்பா பார்வை, குருக்கு தான் 5 7 9, சுக்கரனுக்கு ஒரே பார்வை 7. இப்போ இந்த டிகிரி இணைஞ்சு போச்சு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி பலன் சொல்லுவீங்க. இந்த குழந்தைய கொண்டாந்து கொடுக்குறான், நான் சொல்லிட்டேன் ஒரு கண் இந்த பொண்ணுக்கு, கோச்சிக்காதீங்க, இந்த பொண்ணுக்கு கேன்சரே வந்துடுச்சு, கண்ணில் கேன்சர். என்னங்க அவர் சொன்னார், ஐயா இதைத்தாயா நாங்கள் எங்கேயே கேட்டால் சொல்லலை. எப்படி சொன்னீங்கண்ணா, ஒன்றுமே இல்லை, இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இப்படி தான் பார்க்குறேன், இப்படி தான் ஜோசி சொல்கிறோம். அதுக்கு கண்ணுடைய அம்மாள் கோயில்னு சொல்லி இப்போ போய் அந்த குழந்தைக்கு அங்கே அபிஷேகம் நடந்துட்டுருக்கு, அர்ச்சனை நடக்குது. கண்ணுடைய அம்மாள் கோயில் எங்கே இருக்குதுங்க, நம்ம நாட்டாசங்கோட்டையில் பேரே கண்ணாத்தாள் கோயில். என்ன கோயிலுங்க இதெல்லாம்? உடனே எடுக்கணும் ஜோசியர். என்ன பண்ணுங்க, நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, நானும் செத்து போகிறவன் தானே. நானும் ஒரு காலத்தில் உங்களோட ஒன்றா நானும் ஐக்கியமாகி ஆவியாகி வான்மண்டலம் போயிடுவேன். நான் என்னை தேடி அந்த குழந்தைய கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ஜாதகத்தை. அப்போ நான் என்ன சொல்லணும், இந்த ஜாதகத்துக்கு நான் பரிவர்த்தனையும் எடுத்துக்கணும், இங்கே இருக்கிற இடத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு ஜோசியர்னா கடவுள் நினச்சி நம்பிட்டு இருக்காங்க. நம்ம கடவுள் இல்லை தான். ஆனால் நம்ம இந்த கேன்சருக்கு வழி சொல்கிறது கண்ணுக்கு கோயிலே சொல்லி நாட்டரசங்கோட்டை ஊரில் கண்ணாத்தா கோயிலில் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. கண்ணுக்கு கேன்சரில் நான் சொல்லிட்டேன், லேசர் வைக்கிறத தயவுசெய்து இப்போ நிறுத்துங்க. கடவுள் நமக்கும் மேலே. அங்கே போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்க, நல்லா போய் வேண்டிக்குங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வச்சு தானம் கொடுங்க. அதுலேயும் கண் தெரியாம கண்ணாடி வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் வச்சு கண்ணாடி தானம் கொடுங்கன்னு. என்னங்க கண்ணாடி, இந்த பொண்ணுக்கு கண்ணு தானே பிரச்சனை, அந்த குழந்தை கையில் கொடுங்க, எல்லாம் வாங்கிக்குவாங்கணும். அதைத்தாங்க செஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குறைஞ்சிட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார். என்னங்க சொல்கிறாரு, பரவாயில்லைங்க ரெக்கவர் ஆயிருங்கிறாங்க. அப்போ ஒரு டிகிரியில் ஜாதகம் எப்படி பார்க்கணும்னா 6 8 பார்த்துக்கிட்டு, நம்ம 12ஆம் இடம் பார்த்துக்கிட்டு, இது கடங்காரன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் இல்லைங்க. அதுவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டிகிரியில் முக்கியமாக பாருங்கள். டக்கு டக்குன்னு நீங்கள் தகவலை கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 15 டிகிரி உங்களுக்கு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் லாஜிக், இப்போ 15 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 15 டிகிரி சுக்கிரன் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லைங்க. எங்கே பாருங்க, குரு இந்த இடத்துல நீசமாகன்னு வச்சுக்கிங்க. இங்கேயும் அந்த டிகிரி 15.2 இருக்குது. உங்களுக்கு ஒரு சீக்ரெட், இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பாருங்கள், சுக்கிரன் 15 டிகிரி 2 மினிட், அதே மாதிரி குரு 15 டிகிரி 2 மினிட் இப்படி இருக்குது. உங்களுக்கு ஒரு சுக்கிர திசையில் குரு புத்தக வர காலத்திலேயோ குரு திசையில் சுக்கிர புத்தி வர காலத்திலேயோ உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் போய் அதுக்கெல்லாம் இணைவு எடுக்காதீங்க, அது வராது, இணையாது. நீங்கள் இங்கே நீசன்னு எடுத்துகிட்டு இருப்பீங்க, இங்கே பாருங்க இந்த இடத்துல போயிட்டு சுக்கிரன் வந்து நட்புள்ள பகைன்னு எடுத்துகிட்டு இருப்பீங்க. எப்படிங்க? ஆனால் அவர் திசையில் அந்த திசையில் சம்பாரிச்சிருப்பார். ஏன் பாருங்க, இந்த 2 டிகிரிகள் இணைஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் அட்டாசமாக இருப்பீங்கன்னு அர்த்தம், நல்லா வளர்ச்சிகளை கொடுத்துரும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற குருவோ அதே மாதிரி சுக்கிரன் புத்திநாதனோ இல்லை குரு திசாநாதனோ இல்லை சுக்கிரன் தான் புத்திநாதனம் வரானா உங்கள் காலகட்டம் அற்புதம். நீங்கள் ஜோசியத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு இருக்க வேண்டியதே இல்லை, அமைதியாக வீட்டில் இருங்க. தேவையான விஷயம் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். என்ன கிடச்சிருங்க? பாதிப்பை தராது. இன்னொரு பெரிய சீக்கிரட் இருக்குங்க. 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்பப்போ நீங்கள் பிறந்த டிகிரியெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க.
யாருடைய ஜாதகத்திலையும் 4 கிரகங்கள் ஒரே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வருகிறதோ அப்போ அதே மாதிரியே இல்லை 5 டிகிரி 5 கிரகங்கள் ஒரே மாதிரி வருகிறதோ வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வீழ்ச்சிகளையும் கொடுத்துரும். நீங்கள் பிறந்து ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு 30 வயசு முடிஞ்சு ஒரு 60 வயசில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, இப்போ ஒரு சனி ஒரு 7 டிகிரி, அதே மாதிரியே மாந்தி ஒரு 10 டிகிரி, சரிங்களா? எப்பயுமே டிகிரிக்கு முன்பின் 3 டிகிரி வந்து நீங்கள் இணைவாக எடுத்துக்கணும். என்னங்க எடுத்துக்கணும்? இணைவாக எடுத்துக்கணும். இதை மட்டும் மனசில் நிலைநிறுத்திங்க, எண்ணிக்கையை பார்த்துக்குங்க. அப்போ ஒரு சில விஷயங்களில் என்ன பண்ணோம், நமக்கு டிகிரி பார்க்கும்போது அந்த இப்போ சனி நான் சொன்ன மாதிரி 7 டிகிரி, மாந்தி 10 டிகிரி, அதே மாதிரியே பாருங்கள் ராகு கேது 24 டிகிரி 24 டிகிரியில் இருக்குது, அதுவும் கணக்கில் வச்சுக்கோங்க. சனியும் கணக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி குரு கோச்சாரத்தில் வர கிரகங்கள் வருடகிழங்களை கணக்கில் எடுத்துக்கணும். என்ன பண்ணணுங்க, 1.5 வருஷம் ராகு கேது, அதே மாதிரியே குரு 1 வருஷம், புரியுதா இல்லைங்களா? வருடகிழங்களை கணக்கில் எடுத்துக்கணும். இது பார்த்தா இன்னொருத்தர் கேட்பார், ஏங்க நாடியில் கூட இருக்குதுல்ல இப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நான் டிகிரியில் புரிகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த 4 கிரகங்களும் இல்லை 5 கிரகங்கள் அந்த ஒரு பாகையில் நான் சொன்ன மாதிரி வர கிரக தொடர மாதிரி இருந்ததுன்னா எதிர்பாராத சம்பவங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நல்லதும் பண்ணிடும். அதே திரும்பவும் அதே ரொட்டேட் வரும்போது 30 வருஷத்துக்கு ஒருக்கா வரும்போது அதே எவன் உங்களுக்கு கொடுத்து உயர்த்தி கொண்டே உட்கார வச்சாரோ அதே மாதிரியே சனி வரக்கூடிய 10 டிகிரி இல்லை மாந்தி 7 டிகிரி அப்படி கூட ஆப்போசிட்டாக கூட வச்சுங்க. ஆனால் 3 இறைவு டிகிரியில் 3 பாகை. அப்போ அதே மாதிரி 24 டிகிரியாக இருக்கக்கூடிய ராகு இது வந்து 21 டிகிரியில் இருக்குது. இந்த நேரம் 1.5 வருஷத்தில் வந்திருக்குது. 6 வருஷம் அவருக்கு வருது, 30 வருஷம் கழித்து 60 வருஷத்தில் வருது, இல்லை அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே வருது கழித்து வருதுன்னா எப்பயுமே கவனமாக இருங்க. இந்த ராகு சனி அதே மாதிரியே சூரியன் இந்த மாதிரி இடங்கள்லாம் திடீர்னு உங்களுடைய ஆயிலையே எடுத்துரும். என்ன பண்ணிடுங்க, உங்கள் ஆயிலே எடுத்துரும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இங்கே நீங்கள் வந்து நீங்கள் அஷ்டமச்சனி இருக்குதா கண்டகச்சனி இருக்குதா ஆயில் தான் திசை ஒரு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. 100% அது நடந்திருக்காது. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம டிகிரியில் இதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குங்க. இப்போ 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்த எண்ணங்கள்லாம் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க வெளிநாட்டில். எப்படிங்க? அதே மாதிரி 7 கிரகங்கள் இருந்தால் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க வெளிநாட்டில். அப்போ டிகிரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ போய் நீங்கள் உங்களுக்கு கண்டகச்சனியோ இல்லை ஆயுள்காரக திசையோ நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இது அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கோங்க. அப்படி தான் நடக்குது. எப்படி நடக்குதுங்க, அந்த 4 கிரகங்களோ 5 கிரகங்களோ தன்னுடைய தொடர மாதிரி பாகைகள் வரும்போது 100% இந்த டிகிரியை தொடும்போது கிட்ட இருக்கிறதுங்களை அந்த பிரச்சனைகளை தருகிறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 கிரகங்கள் சுக்கிரனோ இல்லை சனியோ ஒரே டிகிரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிகிரிகள் ஒரே மாதிரி இருக்கும். அந்த நேரம் அவங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துரும். அப்போ நீங்கள் சுக்கிர திசை சனி திசை ராகு திசை அதே மாதிரி நமக்கு ஆகாசம்லாம் நீங்கள் எடுக்காதீங்க தயவுசெய்து. அந்த பாகைகள் கிட்ட நெருங்கி இருந்துன்னா அந்த நேரம் வளர்ச்சியை தருது, வீழ்ச்சியை தர்றதில்லை. அதே மாதிரி நல்ல நண்பனை தர்றதும் அப்படி தான். ஒரே பாகைகளில் வரும்போது இவருடைய பாகைகளும் நம்ம அந்த அடுத்து இருக்கிற நண்பனோட பாகை ஒரே மாதிரி இருந்தால் எந்த ஒரு ஊரில் ஒரே ஒரு நாட்டில் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நட்பில் அவங்களுக்கு குறை வராமல் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவே இருந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியும் நான் அதனால தான் திருமணத்தில் பொருத்தத்தில் இப்படி டிகிரி வழியாகவும் ஆண் பண்ணை பார்த்து இணைங்க. 10 பொருத்த தேவையில்லைன்னு சொல்கிறோங்க. அது காரணம் அதுதான். அது மட்டும் இல்லைங்க, நோய்க்கு பாகையில் அருமையான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல குரு இருக்கிறார், இந்த சூரியன் இருக்காருன்னா இந்த இடத்துல உத்திராடம் இருக்குது, இந்த இடத்துல குருவோட நட்சத்திரமே இருக்காது. ஆனால் அந்த இடத்துக்கான திசாநாதனில் சாரம் கொடுத்துருக்கவருடைய அமைப்பு இருக்கும். அப்போ ஜோசியம் பார்க்கும்போது நீங்கள் அதையும் பார்க்கணும். அப்போ டிகிரியில் என்னென்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது எல்லாமே டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஜாதகம் பார்க்குறத விட எண்ணிக்கையை கரெக்டாக எடுத்துக்கங்க. பாகை முறையில் டிகிரி ஜோசியத்தை ரொம்ப கவனமாக எடுத்து பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அற்புதமாக ஜோதிடம் சொல்லாங்க. ஒரு சிக்கல் கூட வராது. ஆனால் ஆரம்பத்தில் இதில் நான் ரொம்ப அடிபட்டுக்கு நொந்து போய் என்னையெல்லாம் மண்டை கழுவி இவெல்லாம் ஒரு ஜோசியெல்லாம் கூட கேட்டாங்க. ஏன்னா அப்போ தப்பாக ஜோசியம் சொல்லிட்டு இருந்திருக்கோம் இல்லைங்க. இந்த பாருங்க 7ஆம் இடத்துல பார்த்துட்டு இருக்குதுங்க, குருமங்கள யோகங்க, செவ்வாய் பார்க்குதுங்க, குரு பார்க்குதுங்க. அவர் கேட்டார், பார்க்குது ரைட்டு, ஏன் யோகம் கிடைக்கல, நீங்கள் இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க யோகம் கிடைக்கிட்டோம் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்தார், இப்போ மட்டும் எப்படி தம்பி நல்லா சொல்கிறேன். அப்போங்கய்யா இந்த குரு இருந்த டிகிரி வந்து கம்மியாக இருந்தது, அந்த பாகையை விட்டு விலகிச்சு, செவ்வாய்க்கு இருந்த பாகை அந்த இடத்த தாண்டி போச்சு, அடுத்த வீட்டில்
எப்பயுமே ஒரு சீக்ரெட் இருக்குங்க. டிகிரி பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுங்க, சொல்லித்தரேன். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டா கிளாஸ் எடுக்க முடியாது. சரி, இது கிளாஸில் வருதுங்க. அதனால் எப்பயே 6 பேர் புக் ஆகிட்டாங்க வரும்போதே. அதனால் என்னென்னா கிளாஸ், டிகிரி கிளாஸ் வருதுங்க. ரொம்ப ரொம்ப நுணுக்கம் இருக்குது. இதை கூட சொல்லி இணைக்கணும், சும்மாலாம் இல்லைங்க. அந்த அம்சத்துலேயும் என்ன டிகிரி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்குள்ளே 12ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நவாம்சத்தில் நிறைய டிகிரிலேயே இருக்குங்க. நீங்கள் கிரகங்களை பார்க்கணுங்கிறதெல்லாம் அப்புறம். அப்போ கிளாஸில் வரும்போது உங்களுக்கு அது ரொம்ப அட்டகாசமாக புரியும். இதில் என்னென்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் திருமணத்துக்கு பார்த்தாலும் சரி, எதுக்கு பார்த்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களில் இப்படி தான் டிகிரி பார்க்கணுங்க. அற்புதமான விஷயத்தை செஞ்சு கொடுத்துரும். அதில் நோக்கி பார்க்கறதாலும் சரி, பொருத்தம் பார்க்கறதாலும் சரி, கம்பல்சரியாக அதே மாதிரி வளர்ச்சிகள் பார்க்கறதா இருந்தாலும் சரி, 100% இப்படி டிகிரியில் இருக்கிறது, அதிக டிகிரி இருக்கிறது உங்களை இழுத்து வைக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நாட்டாமையே போகவே மாட்டீங்க. மனைவியாகட்டும், குழந்தையாகட்டும், செவ்வாயாகட்டும். ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தாரு, ஏங்க இந்த மாதிரி எனக்கு தம்பிக்கு சொத்து எழுதி வைக்கலாம்னு உட்காந்துருக்கோங்க. எதுக்குப்பா எழுதுற, அவர் பார்க்க மாட்டாருப்பா அப்படின்னும். இல்லைங்க, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, எழுதி தரலான் இருக்கிறோம். அவருக்கு சொத்து இல்லைன்றதுக்காக என்னோட சொத்தில் வாரிசு இல்லாதனால சொத்து எழுதுறோம் அப்படின்னாரு. அவர் ஜாதகத்தை செக் பண்ணுறேன், செவ்வாய் உயர்ந்த பாகையில் இருக்குது. எங்கள் அண்ணன் என்ன தப்பு, அவன் தம்பியை ஏகப்பட்ட தப்பு பண்ணுறான், குடியாரன், அழிச்சிடுவான் எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் கேட்க மாட்டேங்கிறார். அழிச்சிட்டு போகிறான், எனக்கு வாரிசுலாம் இல்லை, என் சொத்தை தம்பி தானே அழிக்கிறான் பாருங்கள். அதில் என்ன காரணம் அப்படின்னா, அவர் 24 டிகிரி இல்லைங்க, 15 டிகிரியில் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு என்ன தெரியுங்களா? எப்பயுமே நீங்கள் நினச்சிட்டு இப்போ 24 சூப்பர் அப்படின்னு டிகிரியில் பாதி இப்போ 1/4 பங்கு பலன் தான் தரும், 10% தான் தரும். 15 டிகிரிங்கிறது 90% உங்கள் பலனை தருவோம். அதே மாதிரி 3 டிகிரிங்கிறது 15% தருவோம். அதிகமான விஷயத்தை தர்றது இதுதானுங்க. அப்போ செவ்வாய் இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா குறைஞ்ச டிகிரியில் இருக்குது. அவருக்கு 24 டிகிரியில் இருக்குது சகோதரனுக்கு. இவருக்கு செவ்வாய் வந்து குறைஞ்ச டிகிரியில் 18 டிகிரியில் இருக்குது பாருங்கள். 6 டிகிரி முன்பின் இணைவே இல்லை இதில். ஆனால் செஞ்சு தரேன், ஏன்னா இவருக்கு அவரை பிடிக்குது. புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு பிரச்சனை என்ன, எந்த டிகிரியில் குறைஞ்ச டிகிரி இருக்கோ அந்த விஷயந்தான் வாழ்நாள் முழுக்க நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அலைஞ்சிட்டே இருப்பீங்க. அது மேலே தான் உங்களுக்கு புரிய இருக்கும். அது உங்களை விரும்பாது. மனைவியாக இருந்தால் கூட, கணவனாக இருந்தாலும் கூட, உங்கள் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, அந்த டிகிரியில் குறைஞ்ச பாகை டிகிரி உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களை எப்படி இருந்தாலும் உங்களை வளர்ச்சி எடுத்து உங்களை அங்கே வேலை பார்க்க வைக்கும். ஆனால் நீங்கள் அதையே தேடிட்டு இருப்பீங்க. அந்த சொல்லுவா இல்லைங்களா, அந்த சிலந்தி வலைக்குள்ளே போய் சிக்கிட்டேன்ப்பா, அதுதான் இந்த சிலந்தி வலை. இந்த ஜோசியத்தில் இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதே மாதிரி உயர்ந்த டிகிரி உங்கள்கிட்டயே 30 டிகிரியில் இருக்குது செவ்வாய். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காடு தோட்டம், வீடு வாசல், மண் மனை அத்தனையும் இருக்கும். இவர் தம்பி வரான், ஆனால் இந்த கொஞ்சம் பங்கு பிரித்து கூட, இப்போ என்னடா உனக்கு தேவை போட, அதெல்லாம் பண்ணித்தர முடியாது. இவங்க 2 பேரில் சண்டை வந்துடும். உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? இங்கே ஏன்னா இவருக்கு உயர்ந்திருக்கு செவ்வாயோட டிகிரி. அப்போ ஜோசியம் எளிமை, அதில் ரொம்ப வலிமை இருக்குது. நீங்கள் சும்மா எடுத்துக்கிட்டு ஏங்க இங்கேருந்து 7ஆம் பார் பார்க்குதுங்க, 8ஆம் பார் பார்க்குது, 12 மறைஞ்சு போச்சு, எங்கேயா மறைஞ்சு போச்சு, எங்கேயா பார்க்குது, அங்கே பார்வையிட்டு பாருங்க பார்க்காது. முதல்ல இது 2மே பார்க்காது. ஏன்னா இப்போ இதிலேருந்து எடுத்தீங்க, இங்கேருந்து பாஞ்சு, இந்த பக்கம் பாஞ்சிருக்கு, அந்த பக்கம் பாஞ்சிருக்குது, நீங்கள் எப்படி பலன் சொல்லுவீங்க? நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே தாங்க உட்காந்துருக்கு, இந்த 5, 7, 9 பார்த்துட்டு இருக்குங்க, 100% நடக்காது. அவர் கேட்பார். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி தான் ஜோசிச்சு சொல்லியிருந்தேன், தம்பி நடக்கலை. ஆமாம் சரி, அப்போ நீ சரியில்லடான்ட்டார். இப்போ சொல்கிறார், சூப்பராக சொல்கிறீங்க, தயவுசெய்து. ஆமாம், இப்போ 2000 ஃபீஸு ஜாதகத்துக்கு. நான் உங்கள்கிட்ட போய் அப்போ நான் பார்த்துட்டு இருந்தப்போ ஃபீஸ் 200 நான் என்ன மட்டும், ஏன்னா நான் கற்றுக்கிட்டல 10 பேர்த்துக்கிட்ட இல்லை, 100 பேர்த்துக்கிட்ட திட்டம் வாங்கி தான் 1000 பேர் நல்லா சொல்கிறதுக்கு இப்போ பார்த்துட்ருக்குறோம். அப்போ அனுபவங்கள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் இந்த நேரம் வாழ வைக்குது. இல்லாட்டி பார்த்துட முடியாது. டக்கு டக்குன்னு ஒரு ஜாதகத்தை பார்க்கணுன்னா ஒரு ஜாதகத்துக்கு 10 நிமிஷம் தான் பார்க்குறோம், இல்லாட்டி 20 நிமிஷம் பார்க்குறோம்னா அதுக்கு ஒரு ரேஸ் அப்படியே ஃபீஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் அப்படி போடல. இந்த ஃபீஸ்னால் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறதுக்கு இத்தனையும் கணிக்கணுங்க. முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்து 10 இது எழுதுங்க. லக்கணம் சோதனை எடுத்தால் 10, மாந்தி சேர்த்துலாம் 10, மறந்துட்டா கூட இல்லைங்களா நண்பரே? அதான் மொத்த கிரகம் எத்தனை? 10 கிரகம் இருக்குது. நம்ம மறந்துடுறோம், 9 கிரகத்தை இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி பலன் சொல்கிறது? புரியுதா இல்லைங்களா? நான் சொன்னது அவருக்கு சனி இருந்த டிகிரியில் 7ம் மாந்தி இருந்த டிகிரியில் 10ம் சேர்ந்தப்போ தான் மரணம்னு சொன்னார். எப்படி தம்பி நடக்கு, நீங்கள் ஒன்று எப்படி தான் ஆயில கிடைக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. இப்போ தான் நீ பெரிய கொஞ்சம் நல்லா சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே, சொல்லு அப்படின்னாரு. யாருடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு குறிச்சிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு வயசு போட்டு நம்ம ஒரு லக்கணம் போட்டு வச்சுருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தா அந்த 4 டிகிரியோ 5 கிரகங்களோ 4 கிரகங்களோ அந்த பாகை தொடர்ந்து அந்த பாகை உங்களுக்கு இருந்த 3ல் இருக்குது 2ல் இருக்குது அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த இடத்துல 50 டிகிரி கூட இருக்காது.
நல்ல டிகிரியாக கூட இருக்கும். ஆனால் அந்த 4 கிரகங்கள் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் பிறந்தப்ப இருக்கிற அந்த பாகை 7ஆம் இடம் 7 டிகிரி 10 டிகிரி 25 டிகிரி இந்த மாதிரி 15 டிகிரியில் 5 கிரகம் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 15 வருஷம் கழிச்சு உங்களுடைய ஆயுள் ஸ்தான திசைகள் வரும்போது ஆயில்னு போட்டு இவ்வளோதான் போட்டிருக்கிறப்ப அதை செக் பண்ணுங்கள். அந்த 4 கிரகங்களும் 5 கிரகங்களும் அதே பாய்க்குள்ளே வந்து மின்மின் இணையும். எந்த இடத்துல இருந்துக்கலாம், இந்த 12 காலத்துக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது இது கரெக்டாக வந்து அங்கே அக்யூரஸியாக பக்கமாக அமைஞ்சிரும். அப்போ கட்டாயமாக நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. புரியுதா இல்லைங்களா? இப்போ இடைப்பட்ட நேரம் ஒரு 30 விசல் இருக்குன்னா நீங்கள் பிறந்தப்போ இருக்கிற அதே பாகைகளை எடுத்து பாருங்கள். டிகிரிகளை திடீர்னு கூப்பிட்டு ஓட்டாண்டியை வந்து ஓடிசனாகி உட்கார வச்சுருக்கோம். அதுக்கு அந்த 4 கிரகங்களும் 5 கிரகங்களும் தான் காரணம். நீங்கள் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய அனுபவ ஜோதிடம். 25 வருஷமாக இந்த இப்படி முறையில் தான் நான் டிகிரி முறையில் ஜோதிடம் பார்க்குறேங்க. இதைத்தான் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் விநாயகர் ஜோதிடம்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் போடுங்க. அதில் உங்களுக்கு தகவல்கள் வரும். ஃபீஸ் எப்போ, எத்தனை நாள் கிளாஸு அப்படிங்கிறலாம் வருங்க. டிகிரி நுடுக்கங்க, அட்டகாசம் பாகைகள் உங்களை பாயப்பட்டு படிக்க வச்சு தாளாட்டுறது பாகைகள்ங்க. டிகிரி டீ ஆத்துறது டிகிரி தானுங்க. இங்கே வருங்க ஸ்ட்ராங்கான டிகிரி. இங்கே வருங்க சொல்கிறால ஸ்ட்ராங் காப்பியா இல்லை லைட் காப்பியா, இதுதான் டிகிரி காப்பி. எப்படிங்க, இதுதான் டிகிரி காப்பி. அட்டகாசமாக எடுத்துக்கங்க. நிறைய விஷயத்த உங்களை வாழ வைக்கும். நுணுக்கமாக சொல்லணுங்க. எப்பயுமே 2 கிரகங்கள் ஒரே பாகையில் வந்தால் நீ ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுங்க. தம்பி நீ எங்கடா 6 8 12 இருக்குன்னு சொல்லிட்டார், இருந்தாலும் சரியில்லைன்னு சொன்னார். நீ என்னமா நான் கஷ்டப்பட போகிறேன், நீ ஓடு, இந்தந்த கோயில் ஓடு. கோயில் கூட இதில் இருக்குதுங்க. அத்தனை உணவுகள் கூட டிகிரியில் இருக்குது. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. இதை நான் கெஞ்சி கூத்தாடி நடையாக நடந்து ஃபீஸாக கட்டி எப்படிங்க ஏன் ஃபீஸெல்லாம் போய் அப்புறம் கற்றுக்கிட்டதுக்கு இதெல்லாம் சரிங்களா? அதனால் எப்பயும் ஒரு டிகிரியில் ஒரு மட்டும் கவனமாக கவனித்து பதில் சொல்லுங்கள். அவர் ஜெயிச்சிருப்பார். இது உங்களுக்கு இணைவுகள் தேவையில்லை. தள்ளி 10 கட்டம் தாண்டி கூட இருக்கலாம். அட்டாசமாக ஜெயிப்பார். நல்ல நேரங்கள் இப்படியும் கிடைக்குதுங்க. நீ குரு பலனை தேடிக்கிட்டு சனி பலனை தேடிக்கிட்டு ராகு கேதை தேடிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. நல்லதே நடக்குங்க. சரிங்களா? என் பேர் கோபிப்பிரியனுங்க, விநாயகர் ஜோதிடம், கரூர். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த லட்சுமி பிரசன்னம் லட்சுமி மேடம் அவங்களுக்கும் லட்சுமி கவிதா மேடம் அவர்களுக்கும் இந்த என்னைய இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வச்சிட்ருக்கிற என்னுடைய நண்பர், என்னுடைய உயிரின் மேலான ரவி சிவகுமார் அகத்தியர் ஜோதிடம் அவருக்கும் மேலான நன்றிகள்ங்க. என்னுடைய நண்பன் மணிகண்டன் அவருக்கும் நன்றிங்க. பாலு சாருக்கும் நன்றி. அத்தனை ஜோதிடர்களுக்கும் நன்றி. என்னை எங்கே போனாலும் விடாமல் பின்தொடர்ந்து வரும் என்னுடைய நண்பன் மணிகண்டன் சாருக்கும் நன்றிங்க. அதாவது இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாரும் டீ கடைக்கு போக வேண்டாம், காஃபி கடைக்கு போங்க அப்படிம்பாரு. டிகிரி காஃபி, ஃபில்டர் காஃபி. அதாவது ஜாதகத்தை எப்படி ஃபில்டர் பண்ணலாம், ஒருத்தரோட ஜாதகத்தை எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபில்டர் பண்ணி அந்த டிகிரி பிரகாரம் ஒருத்தர் எத்தனை நாளைக்கு என்னென்ன விஷயத்தில் சாதிப்பாங்க, எத்தனை நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லுவோம். அப்படி ஒருத்தர் 1 மாதம் தான் இந்த தொழிலில் இருப்பாருன்னா 30 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவார். ஒருத்தர் நீ 4 வருஷம் தான் இந்த வீட்டில் இருப்ப, அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிடுவார். 40 லட்சம் நஷ்டத்துக்கு தான் இந்த இடத்த விற்பின்னு உறுதியாக சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அவர் அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நல்ல விதத்தில் ஜாதகம் பார்த்து நல்ல இப்போ அவர் அதில் ஒரு பேரும் புகழாக இருக்கிறாரு. அவர் பேரும் புகழும் என்னும் நிலைக்குமாறு இறைவனை வேண்டிக் கொண்டு அவருக்கு கவிதா லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அவருடைய ஃபோன் நம்பர் அவர் சொல்கிறார். கிளாஸ் இன்னும் 1 மாதத்தில் வந்துடுங்க. இந்த டிகிரி கிளாஸும் வாஸ்து கிளாஸும் மாடர்ன் வாஸ்தும் ப்ளஸ் இடையில பேரியல். போன தடவை நம்ம நண்பர் என்னை வாழ்த்து சொன்னார். யாருங்க? நம்ம நண்பர் தனமணி ஐயா சொன்னார். நம்ம அகில உலக பெண் அவங்க மகளிர் இதுக்கு வந்து பேரியல் ஜோதிடம் எடுத்தோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சார் பேரியல் ஜோதிடம் கிளாஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு இப்போ ஒரு 20 பேர் என்னுடைய பிஏ பேர் லட்சுமி அவங்க புக் பண்ணி வச்சுருக்காங்க. சார் இதுதான் பதிலில் கேட்குறாங்க அப்படின்ட்டு. எல்லாமே 1 by 1 ஒவ்வொரு கிளாஸாக 1 மாதம் கழித்து வரப்போகுதுங்க. அதனால் வாஸ்துலையும் அட்டாசமாக பண்ணுவோம். பேரியல் எண்கணிதத்தில் ஏபிசிடி கூப்பிட்ற ஒரு முறையை வச்சுருந்தாலும் பேரியலில் பண்ணுறோங்க வித்தியாசமாக. அதுவும் எப்படி ஜாதகமே லக்கணம் இல்லாமல் சொல்ல முடியுமோ அப்படி பேரியல் பண்ணுறோங்க. நல்லதே நடக்குங்க. நியூமராலஜியில் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய செல் நம்பர் வந்துங்க 9865560047. இன்னொரு நம்பருங்க 9488163047. என்னுடைய பேர் கோபி பிரியனுங்க.
வாழ்க வளமுடன். என்னுடைய தாய் தந்தைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்க. என்னுடைய குருநாதர் சதாசிவ பிரமேந்தருக்கும் நன்றிங்க. அதாவது சார் வந்து இவ்வளோ நேரம் டிகிரி பாகை முறை ஜோதிடத்தை இவ்வளோ தெளிவாக, அது வந்து கிறிஸ்பாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நமக்கு உதாரணத்தோடு சொன்னார். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இனி ஃபஸ்ட்டு வந்து டிகிரி தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கே பார்க்குது அங்கே பார்க்குது நம்மள எதை பார்க்குதுன்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருப்போம். இனி வந்து டிகிரி வைஸாக எப்படி எந்த கிரகம் சேருது, இல்லை எந்த மாதிரி அந்த டைமில் சார் சொன்ன மாதிரி ஒரே டிகிரியிலிருந்து அந்த நோய்க்கும் கூட வந்து முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொன்னார். மிக சிறப்பான உரையாற்றிய திரு கோபி பிரியன் ஐயா அவர்களுக்கு ரவீஸ் அண்ணாவும் தென்றல் அண்ணா அவர்களும் வந்து மரியாதை செலுத்துவார்கள். அவருக்கு ஒரு லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடன் சார்பாக ஒரு அன்பு பரிசு. வாங்க வாங்க நீங்க வாங்க எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க.